ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். அம் நம்மளோட ஆரியன், அதாவது மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் மூலியமா ரொம்பவே ஃபேமஸான ஆரியன், பாக்கியலட்சுமி சீரியல் நடிச்சிருக்காரு. ஆனா ஹீரோவா ஃபர்ஸ்ட்டு அறிமுகமானது நம்மளோட மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் மூலியமா தான். அந்த சீரியலுக்கு அப்புறம் எந்த ஒரு சீரியலும் கமிட் ஆகல. ஒரு கெஸ்ட் ரோல் மட்டும் வேற மாரி ஆஃபீஸ் அதில வந்து குடுத்திருந்தாரு. இப்ப ரீசென்ட்டா அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பெஸ்ட் விஷஸ் ஆரியன் அண்ணா அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டா 2025ல இது அவருக்கு. கமர்ஷியல் அட்வர்டைஸ்மென்ட் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஒரு கமர்ஷியல் அட்வர்டைஸ்மென்ட்க்கு வந்து நடிச்சு குடுத்துருக்காரு. 2025ஓட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டா இத வந்து பண்ணி குடுத்துருக்காரு. இன்னும் லாங் வே டூ கோ அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. வெயிட்டிங் டூ சீ யூ சில்வர் ஸ்கிரீன் சூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சீக்கிரமாவே நடந்துரும் அப்படின்ற மாரியும் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆன்வர்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் அப்படின்ற மாதிரி. அ உண்மையா? அவரும் வந்து சில்வர் ஸ்க்ரீன் தான் வந்து ட்ரை பண்ணிட்டுருக்காரு. மேபி நடிச்சுட்டு கூட இருக்கலாம், நம்மளுக்கு தெரியல. ஆனா மீனாட்சி பொண்ணுங்க சீரியலுக்கு அப்புறமா ஒரு லாங் கேப் இருக்கிறத பார்க்கும்போது, மேபி நம்ம பிக் ஸ்க்ரீன்ல தான் வந்து நம்மளோட ஆரியன பார்க்க போறோமா? அப்படிங்கிற ஒரு சர்ப்ரைஸும் இருக்கு. பாப்போம், வெயிட் பண்ணி. 2025க்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அவரு நடிச்சு குடுத்தது. கமர்ஷியல் அட்வர்டைஸ்மென்ட் பண்ணியிருக்காரு போல இருக்கு. பாப்போம், வெயிட் பண்ணி கண்டிப்பா ஒரு பிக் ப்ராஜெக்ட்டோட சீக்கிரமா நம்மளுக்கு ஒரு அப்டேட் குடுப்பாரு அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்கு. உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வாழ்த்துக்கள் ஆரியன், உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்க்கு.